மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு பசும் தழைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு ஆத்தூரு கிச்சடி சம்பா ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வித விதைக்கு ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வித விதைக்கு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணியை ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணியை ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாட வச்சு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாட வச்சு அறுத்து போடு களத்து மேட்டில சின்ன கண்ணு நல்லா அடிச்சு தூக்கி அளந்து போடு செல்ல கண்ணு பொதிய ஏற்றி வண்டியில பொள்ளாச்சி சந்தையிலே பொதிய ஏற்றி வண்டியில பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் சிறு நகல் முறை மூலம் மர நாற்றுக்கள் உற்பத்தி குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மர இனப்பெருக்கத்துறை பேராசிரியர் முனைவர் PS தேவானந்த் அவர்கள் தரும் தகவல்கள். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. இயற்கை விவசாயத்தில் காய்கறி சாகுபடி செய்து பயனடைந்த நாமக்கல் மாவட்டம் அரியகவுண்டன்பட்டி கிராம வேளாண்மையாளர் P. சரவணன் அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் சென்னை, காஞ்சிபுரம், விழுப்புரம், திருவண்ணாமலை, திருவள்ளூர், வேலூர் மற்றும் கடலூர் ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் சந்தன மரம் குறித்து மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் KT பார்த்திபன் அவர்கள் தரும் தகவல்கள். இன்றைய தகவல் நேரத்தில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தகவல் மற்றும் பயிற்சி மையத்திலிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. இன்றைய வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். காஞ்சிபுரம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் தெற்கு மண்டலம் ஒன்றிற்கு உட்பட்ட மாவட்டங்களுக்கான வானிலை அறிவிக்கை. உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. இயற்கை முறை விவசாயம் காய்கறிகளின் சாகுபடியை அதிகரிக்க செய்வதுடன் காய்கறிகளின் தரத்தையும் உயர்த்துகிறது. இதனை கருத்தில் கொண்டு நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலையம் வேளாண்மையாளர்களிடையே இயற்கை முறை விவசாயத்தை ஊக்குவித்து பயிற்சிகளையும் வழங்கி வருகின்றது. அவ்வகையில் இயற்கை விவசாயத்தில் காய்கறி சாகுபடியில் பயனடைந்த நாமக்கல் மாவட்டம் அரியகவுண்டன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த வேளாண்மையாளர் P. சரவணன் அவர்களை சந்தித்த போது அதில் மாற்று பயிராக பண்ணுங்கிறதுக்காக பந்தல் காய்கறி முறை பண்ணணும்னு நினச்சிட்டு நாமக்கல் அறிவியல் வேளாண் நிலையத்துக்கு போய் நாங்கள் பார்த்துட்டு பயிற்சியின் மூலயமா இந்த பந்தல் அமைக்கணும்னு சொல்லி பந்தல் அமைத்தோம். இந்த பந்தலுக்கு வந்து தோட்டக்கலைத்துறை மூலிமா 50% மானியம் கொடுத்தாங்க. 78,800 மானியம் கொடுத்தாங்க. அதுக்கு பின்னால் நான் பாகல், பீக்கன், புடல் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து காய்கறி தான் நாங்கள் இந்த பந்தலில் ஒரு ஏக்கரா பண்ணி நாங்கள் பண்ணிக்கிட்டுருக்குறோம். கீழே வந்து பார் 10 அடிக்கு ஒரு பார் போட்டு 5 அடிக்கு ஒரு குழி பிரித்து அதில் 3 விதைங்க 3 விதை போட்டு 3 செடி ஏற்றி கயிறு கட்டி பந்தலுக்கு ஏற்றிடுறோம். கீழே அடியில் வந்து மண்புழு உரம், புண்ணாக்கு இது மாதிரி இதெல்லாம் போட்டு இப்போ சூடாமோனாஸ், ட்ரைகோட்ரமா வெரைட்டி இதெல்லாம் போடுறோம். மறுபடியும் சரடு கட்டி சணல் கட்டி இப்போ மேலே ஏற்றி 15ஆவது நாள் ஒரு முறை பஞ்சகாவியா தெளிக்கிறோம்.
அதற்கு பின்னால் நான் 30வது நாள் ஒரு தடவை பஞ்சகாவியை தெளிச்சிடுறோம். அது 30வது நாள் வந்து ஃப்ரூட்டி பழகி டப்பா வந்து வாங்கிட்டு வந்து கட்டிடுறோம். அதன் மூலிமா அதுங்க நாமக்கல் கேவிகே மூலிமா அதை வாங்கினோம். அந்த பழகி டப்பா கட்டுறதுனால பூச்சி தொல்லைகள் இல்லை. மஞ்சள் அட்டையை கட்டி தயார் பண்ணி பண்ணுறோம். இதற்கு மேலே 40வது நாள் வந்து எதிர்ப்பு நுண்ணுயிரியான பவேரியா, மெட்ரிசிலியம் இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்து நாமக்கல் கேவிகே மூலிமா அவங்க மதுரையிலேருந்து வாங்கி கொடுத்தாங்க. அதை வந்து ஒரு லிட்டருக்கு பவுடர் வந்து 3 கிராம், ஒரு லிட்டர் தண்ணிக்கு 3 கிராமும், அதே லிக்விடாக கிடச்சிதுன்னா அதில் ஒரு லிட்டருக்கு 5 மில்லியும் போட்டு நாங்கள் தெளிக்கிறோம். அதில் வந்து அந்த இப்போ பொறிவண்டு, சார்வஞ்சி பூச்சிகளெல்லாம் அது வந்து பவேரியா பெவஸ்டினால் கண்ட்ரோல் ஆகிடுது. வேப்பெண்ணெய் பொங்கலினால் பூச்சி வந்து வராமல் தடுத்துக்குது. இதற்கு மேலே வேறு அசுனியம் அந்த மாதிரி பூச்சிகள்லாம் இருந்ததுன்னா இஞ்சி வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு 10 கிராம், பூண்டு 10 கிராம், மிளகாய் 10 கிராம், வேப்பெண்ணெய் 2 மில்லி, பொங்கெண்ணெய் 2 மில்லி இது மாதிரி போட்டு ஸ்ப்ரே பண்ணுறோம். இதனால் பூச்சி தொல்லைகள் அதிகமாக இல்லை. எங்களுக்கு பீக்கிங்காய் வந்து ஒரு ஏக்கராவுக்கு வந்து 9 டன் எங்களுக்கு வருது. நாங்கள் அது உழவர் சந்தையில் வந்து ஆவரேஜாக 20 ரூபா ரேட்டுக்கு நாங்கள் கொடுத்தோம். எங்களுக்கு 75,000 ரூபா வந்தது. செலவு போக 50,000 ரூபா மீதி. அதே புடல் வந்து எங்களுக்கு 20 ரூபா ஆவரேஜ் அதுவும் கிடச்சிதுங்க. அதில் வந்து எங்களுக்கு 14 டன் அது வந்தது. அதில் வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாயாட்டம் மீதி வந்ததுங்க. மறுபடியும் பாகல் வந்து எங்களுக்கு 30 ரூபா கிடச்சிதுங்க. அது வந்து 4 டன்னு தான் எங்களால் எடுக்க முடிஞ்சுது. அது கிளைமேட்டினுடைய சரியில்லாதனால எங்களால் 14 டன் எடுக்க முடியல. 4 டன் எடுத்துங்க. அதில் கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 30லேருந்து 40 ரூபா கிட்ட இருக்கும். எங்களுக்கு அந்த வருடத்துலேயே பந்தல் செலவு போக எங்களுக்கு கிட்டத்தட்ட 75,000லேருந்து 80,000 ரூபா எல்லா செலவு போக எங்களுக்கு லாபம் கிடச்சிதுங்க. கொடி வந்து நாங்கள் 3 அடிக்கு ஒரு பந்தல் கல் அமைக்கிறதுக்கு வந்து எங்கள் 80,000 ஆச்சுங்க. அதில் மானியம் 80,000 வந்ததுக்கு பிற்பாடு நாங்கள் அந்த இதை வச்சு அனுப்பிச்சிட்டு இது கல் வந்து நாங்கள் பந்தல் வந்து கேவிகே மூலிமா அங்கே வேலூரில் கூட்டி போய் காமிச்சாங்க. பார்த்துட்டு வந்து இது 8 அடி கல்லுங்க. 8 அடி 1 அடி நட்டு 7 அடி உயரம் வந்து கீழே உள்ள எல்லாருமே டிராக்டர் போடுற மாதிரி ஓரம் சுற்றியும் 10 அடிக்கு ஒரு கல் நட்டுருக்குறோம். நடுவில் வந்து 20 அடிக்கு ஒரு கல் நட்டுட்டோம். இந்த 10 அடிக்கு ஒரு குச்சி நட்டுருக்கிறத வந்து நாங்கள் உழவும் போது இந்த காய்கறி அறுவடை ஆனவுடனே அந்த கொம்பை தூக்கி கட்டிட்டோம்னா டிராக்டர்லாம் உள்ளே வந்து உழவு ஓட்டுறதுக்காக நாங்கள் 7 அடி உயரத்தில் இந்த பந்தல் அமைச்சு இது பண்ணிகிட்ருக்குறோம். அதற்கு மேலே மண்புழு உரம் வச்சுருக்கோம், நாங்களே தயார் பண்ணுறோம். அதில் வெரும்பி வாசு எடுத்து நாங்கள் அதிலே ஸ்ப்ரே பண்ணிக்கிறோம். இதுக்கு மேலே பூச்சி வராது இருக்கிறதுக்காக பந்தலை சுற்றி நாங்கள் அவுத்தி செடி, இப்போ உயிர்வேலின்னு சொல்கிறதுக்கு அவுத்தி செடி வச்சுருக்கோம். ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் போனதுனால நாங்கள் 6 ஏக்கரா சுற்றியுமே 5 அடிக்கு ஒரு அரளிப்பூ செடி நாங்கள் வந்து சுற்றியும் பார்டர் கிராப்பாக நாங்கள் வச்சு இது பண்ணியிருக்கிறோம். இப்போதைக்கு நாங்கள் ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் வந்து எங்களுக்கு அனுஷ்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க, நாங்கள் பண்ணியிருக்கிறோம், வந்துடும். இதனால் இன்னும் பின்னிட்டு லாபகரமாக நடத்துறதுக்காக நாங்கள் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கிறோம். மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் பி. சரவணன் அவர்களை 09486969237 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் சென்னை, காஞ்சிபுரம், விழுப்புரம், திருவண்ணாமலை, திருவள்ளூர், வேலூர் மற்றும் கடலூர் ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. முக்கிய பயிர்கள் நெல், கரும்பு, நிலக்கடலை. 21/1/2017 மற்றும் 22/1/2017 அன்று லேசானது முதல் கனமழை எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகையால் பூச்சி மருந்திடுதல் மற்றும் உரமிடுதலை தவிர்க்கவும். தோட்டக்கலை பயிர்களின் ஈரப்பதத்தை பாதுகாக்க பயிர்களின் வேர் பகுதியில் தென்னை நார்களை கொண்டு மூட வேண்டும். கால்நடைகளுக்கு வரும் நாட்களில் மழை எதிர்பார்க்கப்படுவதால் உழவர்கள் தங்களின் பசுக்கள் மற்றும் கன்றுகளை கொட்டகையில் பாதுகாப்பான இடங்களில் கட்டி வைப்பதன் மூலம் மழையிலிருந்து பாதுகாக்கலாம். காலையில் பனி உலர்ந்த பின்பு கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்புவதன் மூலம் குடற்புழு தாக்கத்தினை தவிர்க்கலாம். பண்ணையாளர்கள் தங்களுடைய கறவை மாடுகளின் மடியை நன்கு கழுவி மற்றும் உலர்த்தி பால் கறக்கவும். மேலும் பால் கறந்த பின்பு தூசு அதிகமுள்ள உலர் தீவனம் தவிர்ப்பதன் மூலம் மடிவீக்க நோயிலிருந்து பாதுகாக்கலாம். செம்மறி ஆடு மற்றும் வெள்ளாடுகளுக்கு கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி குடற்புழு நீக்க மருந்தினை அளிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் தங்களுடைய கால்நடை வளர்ப்பு கொட்டகை மற்றும் அதன் சுற்றுப்புறங்களை தண்ணீர் தேங்காமல் உலர்த்து வைப்பதால் கால்நடைகளுக்கு ஏற்படும் குழம்பு அழுகல் நோய் மற்றும் கொசுக்களிலிருந்து பெருக்கத்தை தடுக்கலாம். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் சந்தன மரம். நறுமண எண்ணெய் நிரம்பிய வைரமேறிய சந்தன மரக்கட்டைகள் அதிக விலை மதிப்புடையது. சந்தன மரங்கள் நறுமண தொழிற்சாலைகள் மற்றும் மருத்துவ தேவைக்கும் பயன்படுகின்றது. சந்தன மரம் வளர்ப்பு குறித்து மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் KT பார்த்திபன் அவர்கள் தரும் தகவல்கள். சந்தன மரம் என்றாலே
உங்களுக்கெல்லாம் வாசனை தான் ஞாபகம் வரும். இந்த சந்தன மரம் சமீப காலமாக வேளாண் காடுகளை வளர்க்கலாமா அல்லது வேண்டாமா, பண்ணை காடுகளை வளர்க்கலாமா அல்லது வேண்டாமா என்ற பல்வேறு சந்தேகங்கள் உண்டுள்ளது. இன்று இந்த இதை பொறுத்தளவு, இதனுடைய சந்தன மரத்தை பொறுத்தளவு வளர்ப்பதற்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அனைத்து விவசாயிகளும் சந்தன மரங்களை தங்கள் நிலங்களில் வேளாண் காடுகள் மூலமாகவோ அல்லது பண்ணை காடுகள் மூலமாக வளர்த்து பயன்பெறலாம். இந்த சந்தன மரமானது உங்களுக்கெல்லாம் தெரியும், உலகம் முழுவதும் ஈஸ்ட் இந்தியன் சாண்டல்வுட் ஆயில் என்று அழைப்பார்கள். அந்த சந்தன எண்ணெய் இந்தியாவிற்கு பெருமையானது. இந்த சந்தன மரம் தமிழகம் மற்றும் கர்நாடகா மாநிலங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலையில் அதிகமாக இயற்கையாகவே வளர்ந்து வருது. அப்படி இயற்கையாக வளரும் சந்தனத்தில் கிடைக்கக்கூடிய அந்த வாசனை திரவியம் உலக அளவில் பெருமளவில் பேசப்பட்டு வருகிறது. அந்த சந்தன மரங்களை சமீப காலமாக வேளாண் காடுகளில் அறிமுகம் செய்வதில் வனத்துறையாகட்டும் அல்லது பல்கலைக்கழகமாகட்டும் எல்லாரும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இந்த சந்தன மரத்தை வளர்ப்பதில் விவசாயிகளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த சந்தன மரமானது குறு மற்றும் நடுத்தர விவசாயிகள் ஏறக்குறைய வரப்புறங்களில் மட்டும் 10 அடி இடைவெளி விட்டு நடலாம். அல்லது தோப்பாக நடக்கும் பட்சத்தில் குறைந்தபட்சமாக 444 மரம் ஒரு ஏக்கருக்கு நடலாம். இந்த சந்தன மரம் ஏறக்குறைய நடும் பொழுது ஒரு ஒட்டுண்ணி மரத்தையும் சேர்த்து நட வேண்டும். அப்படி நடுவதற்காக ஏற்ற மரங்கள் குறிப்பாக துவரை செடியாக இருக்கலாம், அல்லது சவுக்கு மரமாக இருக்கலாம், அல்லது தூங்குமுஞ்சி வாகையாக இருக்கலாம். ஏனென்றால் சந்தன மரம் தன் வளரும் காலங்களில் குறைந்தபட்சம் 160 வகையான மரங்களை சார்ந்து வளர்கிறது என்று ஆய்வுகள் சொல்லப்பட்டு வருகின்றன. குறுகிய காலத்தில், குறிப்பாக முதல் 5 ஆண்டு காலத்தில் அதற்கு துணை நாம் உருவாக்க வேண்டும். அடுத்த 5 ஆண்டுகளிலிருந்து அடுத்த 6வது ஆண்டிலிருந்து வளர்ச்சி முதியும் காலம் வரை அதற்கு தேவையான துணையை அந்த மரமே தேர்வு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. ஆகையால் விவசாய பெருங்குடி மக்களே, சந்தன மரத்தை வேளாண் காடுகள் மற்றும் பண்ணை காடுகள் மூலமாக அறிமுகப்படுத்தி தாங்களும் தங்கள் விவசாய உற்பத்தியை பெருக்கி வருமானத்தையும் பெருக்க முடியும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவரங்கள் பெற முனைவர் KT பார்த்திபன் அவர்களை 09443505844 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இன்றைய தகவல் நேரத்தில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தகவல் மற்றும் பயிற்சி மையத்திலிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் தகவல் மற்றும் பயிற்சி மையத்தில் மலர் அலங்காரம் மற்றும் பூச்செண்டு தயாரித்தல் பற்றிய ஒரு நாள் பயிற்சியை 25/1/2017 புதன்கிழமையன்று காலை 9:30 மணி முதல் மாலை 4:30 மணி வரை நடைபெற உள்ளது. பயிற்சிக்கான கட்டணம் 600 ரூபாய். இப்பயிற்சியில் கலந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் 0426263484 என்ற தொலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். விளம்பர இடைவேளைக்கு பின் வேளாண் செய்திகள் தொடரும். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. இனி வருவது வேளாண் சந்தை. இன்றைய வேளாண் சந்தையில் தமிழ்நாடு வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். சோளம் சிவப்பு அருப்புக்கோட்டையில் குறைந்தபட்ச விலையாக 3200 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 3300 ரூபாய்க்கும், திருமங்கலத்தில் குறைந்தபட்ச விலையாக 2300 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 2700 ரூபாய்க்கும், நெல் ASD 16 மதுரையில் குறைந்தபட்ச விலையாக 1700 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1800 ரூபாய்க்கும், தென்காசியில் குறைந்தபட்ச விலையாக 1000 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1700 ரூபாய்க்கும், கேழ்வரகு இதர ரகம் அவலூர்பேட்டையில் குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்ச விலையாக 2939 ரூபாய்க்கும், தேன்கனிக்கோட்டையில் குறைந்தபட்ச விலையாக 2200 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 2300 ரூபாய்க்கும், டிவி கம்பு இதர ரகம் கள்ளக்குறிச்சியில் குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்ச விலையாக 3149 ரூபாய்க்கும், திருக்கோவிலூரில் குறைந்தபட்ச விலையாக 1619 ரூபாய்க்கும்
அதிகபட்ச விலையாக 3049 ரூபாய்க்கும், முந்திரி இதர ரகம் அத்திமடத்தில் குறைந்தபட்ச விலையாக 8400 ரூபாய்க்கும், அதிகபட்ச விலையாக 9000 ரூபாய்க்கும், காரைக்குடியில் குறைந்தபட்ச விலையாக 6000 ரூபாய்க்கும், அதிகபட்ச விலையாக 7000 ரூபாய்க்கும், பருத்தி இதர ரகம் தேனியில் குறைந்தபட்ச விலையாக 4300 ரூபாய்க்கும், அதிகபட்ச விலையாக 4500 ரூபாய்க்கும், திருமங்கலத்தில் குறைந்தபட்ச விலையாக 3000 ரூபாய்க்கும், அதிகபட்ச விலையாக 3200 ரூபாய்க்கும், புளி தருமபுரியில் குறைந்தபட்ச விலையாக 4000 ரூபாய்க்கும், அதிகபட்ச விலையாக 6000 ரூபாய்க்கும், பாப்பாரப்பட்டியில் குறைந்தபட்ச விலையாக 4000 ரூபாய்க்கும், அதிகபட்ச விலையாக 6000 ரூபாய்க்கும், மணிலா இதர ரகம் அந்தியூரில் குறைந்தபட்ச விலையாக 4251 ரூபாய்க்கும், அதிகபட்ச விலையாக 5051 ரூபாய்க்கும், அவலூர்பேட்டையில் குறைந்தபட்ச விலையாக 4386 ரூபாய்க்கும், அதிகபட்ச விலையாக 6765 ரூபாய்க்கும், கருப்பு உளுந்து இதர ரகம் ஆரணியில் குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்ச விலையாக 5269 ரூபாய்க்கும், செஞ்சியில் குறைந்தபட்ச விலையாக 6089 ரூபாய்க்கும், அதிகபட்ச விலையாக 6104 ரூபாய்க்கும், பச்சை பயிறு இதர ரகம் தியாகதுர்கத்தில் குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்ச விலையாக 5009 ரூபாய்க்கும், உளுந்தூர்பேட்டையில் குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்ச விலையாக 5260 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தொடரும் வேளாண் சந்தையில் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்திரிக்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 44 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 50 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 12 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 45 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 16 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 55 ரூபாய்க்கும், கீரைகள் கட்டு 10 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கட்டு 10 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கட்டு 10 ரூபாய்க்கும், புதினா கட்டு 10 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்திரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட் விலை 60 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 500 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 150 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 60 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 80 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டைப்பூ 1 கிலோ 20 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் தெற்கு மண்டலம் ஒன்றிற்கு உட்பட்ட மாவட்டங்களான விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 32.1 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்சமாக 19.3 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 50.2%ஆகவும், காற்றின் வேகம் மணிக்கு 5.4 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 26%ஆகவும், மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 28.8 டிகிரி செல்சியஸ் ஆகவும், மழை அளவு 0 மில்லிமீட்டராகவும், சூரிய கதிர்வீச்சு 596.6 கலோரி பர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 999.8 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 0ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதி மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை எதுவும் இல்லை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த வேளாண் செய்திகள் சந்திப்போம். வணக்கம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம் விவசாயிகளின் நன்மையை நோக்கிய முன்னேற்றம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். ஒவ்வொரு வயலுக்கும் நீர், ஒவ்வொரு துளியிலும் அதிக விளைச்சல். சரியான நீர்ப்பாசன முறைகள் மற்றும் நீர் பாதுகாப்பின் புதிய தொழில்நுட்பங்களுடன் பூமியின் நீரளவு அதிகரிக்கும். வட்டார அளவில் நீர்ப்பாசன திட்டங்கள் நடக்கும். நீர்ப்பாசனமற்ற இடங்களிலும் நீர் பாய்ச்சுவதால் உற்பத்தி அதிகரிக்கும். இந்திய அரசின் மாபெரும் திட்டம் பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம்.
சிறுநகல் தொழில்நுட்பம் மரநாற்றுக்கள் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் தொழில்நுட்பமாகும். இத்தொழில்நுட்பத்தை உபயோகிப்பதன் மூலம் சொட்டு நீர் பாசனத்தின் மூலம் நீரை சேமிக்கலாம். மேலும் களைகள் அதிகம் தென்படுவதில்லை. இம்முறை மூலம் தரமான மரநாற்றுக்களை உற்பத்தி செய்யலாம். அந்த வகையில் சிறுநகல் தொழில்நுட்ப முறை மூலம் மரநாற்றுக்கள் உற்பத்தி குறித்து கோயமுத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மர இனப்பெருக்கத்துறை பேராசிரியர் முனைவர் PS தேவானந்த் அவர்கள் தரும் தகவல்கள். மினி குளோனல் என்னவென்றால் மினி நகல் முறை என்று சொல்லுவோம். மினி நகல் முறை என்றால் விதை இல்லாமல் அதை ஒட்டுகள் எடுத்து எப்படி இது தயாரித்து செய்து விவசாயிகளுக்கு கொடுப்பது தான் இன்றைய தலைப்பு. ஸோ பொதுவாக இந்த மினி குளோனல் டெக்னாலஜியில் நம்மளுக்கு அடிப்படை வசதி என்ன வேணும்னா ஒரு 1500 சதுரடியில் ஒரு கட்டடம் தேவை. அந்த 1500 சதுரடியில் அதில் பாதி வந்து ஒரு செங்கல்களை வைத்து நாம் கட்டி முடிக்க வேண்டும். அந்த மேல் கூரைகள் வந்து பாலித்தீன் அல்லது கிளாஸில் நாம் பயன்படுத்த வேண்டும். ஸோ அப்படி பயன்படுத்தும் போது சூரிய ஒளி டைரெக்டாக வந்து நம்ம நாற்றுக்கு வந்து படாமல் இருக்கிறதுக்கு அதனுடைய வளர்ச்சி வந்து நல்லாவே வரும். இதுதான் இதோடைய மினி குளோனல் டெக்னாலஜியோடைய பேசிக் அடிப்படை வசதி. காங்கிரீட் ஸ்லாப் வந்து 10 மீட்டருக்கு 1 மீட்டர் நீளத்துக்கு உற்பத்தி செய்ய வேண்டும். அதே மாதிரி அந்த ஹைட் வந்து 1 மீட்டர் இருக்க வேண்டும். அந்த 1 மீட்டர் ஹைட்டில் அந்த காங்கிரீட் ஸ்லாபில் 1:1:1 ரேஷியோவில் பூமியில் உள்ள மண்ணும் ஆற்று மணலும் நமது தொழு உரமும் கலந்து மிக்ஸ் பண்ணி அந்த காங்கிரீட் ஸ்லாபில் நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு வைக்க வேண்டும். அப்படி போட்ட பிற்பாடு அடுத்த ஸ்டேஜ் என்னவென்றால் நம்ம தாய் மரத்தை குறிப்பான நல்ல தாய் மரத்தை தேர்ந்தெடுக்க செய்ய வேண்டும். அந்த தாய் மரத்தை மிகச்சிறந்த தாய் மரம், அந்த தாய் மரத்தை தான் நாம் உள்ளே வந்து இந்த மினி குளோனல் டெக்னாலஜியில் வளர்க்க வேண்டும். ஏன்னா மற்ற பல வகை நாற்றுகளை நாம் இதில் வளர்க்க முடியாது. ஏன்னால் இது வந்து கொஞ்சம் டெக்னாலஜிக்கலாக இருக்கிறதுனால நாம் வந்து மிகச்சிறந்த தாய் மரத்தை தான் இந்த மினி குளோனல் டெக்னாலஜியில் வந்து வளர்க்க வேண்டும். ஸோ அந்த மிகச்சிறந்த தாய் நாற்றுகளை இப்போ நடவு செய்தல் வேண்டும். 10 சென்டிமீட்டர் அளவில் நாம் அந்த இடைவெளி விட்டு அந்த தாய் மரத்தை நடவு செய்ய வேண்டும். அதே மாதிரி ஒரு வரிசைக்கும் இன்னொரு வரிசைக்கும் ட்ரிப் இரிகேஷன் போட வேண்டும். அந்த ட்ரிப் இரிகேஷன் என்னவென்றால் நாம் ஆட்களை வைத்து டெய்லி தண்ணி பரிமாற தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக நம்ம ட்ரிப்பை இது பண்ணிவிட்டால் டெய்லியும் ஒரு அரை மணி நேரம் போட்டுவிட்டால் தண்ணி பாய்ந்து விடும். அதுலேயும் நாம் ஃபெர்டிகேஷன் உரங்களையும் இதில் நாம் சேர்த்து போட்டோம்னால் அந்த நாற்றுகள் வந்து மிக வேகமாக வளரும். இதில் ஒரு அட்வான்டேஜ். அப்படி வளரும்போது இந்த தாய் மரத்திலிருந்து நிறைய துளிர்கள், அதிலிருந்து வளரக்கூடிய துளிர்கள் நிறையவே கிடைக்கும். அப்படி வளரும்பொழுது நாம் ஒரு மாதத்திற்கு 10,000 கட்டிங்ஸ் போடலாம். ஒரு மாதத்திற்கு வந்து இந்த மினி குளோனல் டெக்னாலஜி மூலமாக ஒரு 10,000 கட்டிங்ஸ் போடலாம். அந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு வந்து நம்ம வந்து 1,20,000 நாற்றுகள் மிக குறைந்த அளவில் 1 லட்சம் நாற்றாவது இதில் தயாரிக்கலாம். அப்படி தயாரிக்கும் போது விவசாயிகளுக்கு எப்பப்போ வேணுமோ அந்தந்த நேரத்தில் நாம் உரிய காலத்தில் அவர்களுக்கு நாற்றுகளை கொடுக்கலாம். அதே நம்ம வெளியில் நம்ம பூமியில் போட்டு அந்த தாய் மரத்தை எடுத்து அதில் கட்டிங்ஸ் போட்டு கொடுத்தோம்னா அதில் வந்து நம்ம விவசாயத்துக்கு ஏற்ற டிமாண்டை நாம் வந்து அவங்களுக்கு நிவர்த்தி பண்ண முடியாது. அதனால தான் நம்ம வெளியே வந்து அந்த தாய் மரத்தை போட்டு அதில் நம்ம நாற்று எடுத்து அதில் கொடுக்க முடியறதில்ல. இந்த குளோனல் டெக்னாலஜி மூலம் இப்படி கொடுத்தோம்னால் நம்மளுக்கு அவங்களுக்கு எந்த மாதத்துக்கு எப்போ வேணும், எவ்வளோ நாற்று வேணும், அந்த உரிய டிமாண்டை நம்ம விவசாயிகளுக்கு பூர்த்தி செய்ய முடியும். ஸோ இது வந்து ஒரு மிக சிறந்த டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜி சவுக்கு மட்டும் இல்லாமல் தைல மரம், மலைவேம்பு, பல வகையான மரங்களை இந்த மினி குளோனல் டெக்னாலஜியிலே நாம் வளர்த்து நாற்றுகளை உற்பத்தி செய்து வேண்டிய நேரத்தில் நம்ம விவசாயிகள் பெருமக்களுக்கு தாமதமின்றி நாற்றுகளை அவர்களுக்கு கொடுக்க முடியும். இதில் என்ன ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ்னா, இதிலிருந்து கொடுக்குற நாற்றுகள் வந்து நாம் வந்து அந்த கட்டிங்ஸ் மூலிமா தான் நம்ம கொடுக்குறோம். இந்த கட்டிங்ஸ் மூலிமா கொடுக்கறதுனால தாய் மரத்திலிருந்து எந்த ஒரு மாற்றங்கள் வராது. இது விவசாய மக்கள் கொண்டு போய் பூமியில் நடும்போது ஒரே மாதிரியான அளவும் ஒரே மாதிரியான அந்த தண்டு வடமும் ஒரே சீராக இருக்கும். ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த கட்டிங்ஸ்லேருந்து கொடுக்கக்கூடிய நாற்றுகள் 5 வருடத்திலிருந்து 3 வருடத்தில் அறுவடை பண்ணலாம். ஆனால் இந்த மினி குளோனல் டெக்னாலஜியில் நாம் 3 வருடத்தில்
அறுவடை காலம் செய்து விடலாம். அதே மாதிரி ஒரு ஏக்கருக்கு வந்து கிட்டத்தட்ட இதில் 150 டன் கிடைக்கும் ஒரு ஹெக்டேருக்கு. ஒரு ஒரு 3 வருஷம் கழித்து ஒரு ஹெக்டேரில் வந்து 150 டன் இந்த குளோனல் சீலிங்ஸ் இதிலிருந்து கொடுக்குறது வந்து 150 டன் வரும். அதே வந்து நம்ம வெளியே போட்டு அதில் கொடுத்தோம்னா அதோட ஈல்டு வந்து வெறும் 100 டன் per ஹெக்டேர் தான் கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ இன்னொரு என்னவென்றால் கடைசியாக இன்னும் கூற வேண்டும் என்றால் இது ஒரே சீராக வருஷ பூராவும் நாம் நாற்றுகள் விவசாயிகளுக்கு கொடுக்கலாம். ஒன்று இது கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு வந்து 100 கூலி ஆட்கள் வேலை கொடுக்கலாம். ரெண்டாவது. மூணாவது வந்து இது வந்து சுய உதவி குழு மக்களுக்கு இது மிக பெருந்த ஒரு உபரி தொழிலாகும். மூணாவது. அதே மாதிரி விவசாய மக்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த ஒரு உதவி தொழிலாகவே இது அவங்க நாற்று நடும்போதே அவங்களாகவே நாற்றை தயாரித்து வேண்டிய நாற்றுகள் நமது பக்கத்து தோட்டத்தில் இருக்கிற விவசாயிகளுக்கும் அவங்க வந்து சப்ளை செய்யலாம். இது வந்து ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்லாப் ஒரு 10 மீட்டர் 1 மீட்டர் ஸ்லாபுக்கு வந்து ஒரு 10 லிட்டர் தண்ணீர் தான் இதுக்கு தேவை. அந்த ஒவ்வொரு நாற்றுக்கும் அந்த தண்ணீர் அளவை கால்குலேட் பண்ணால் அது ஒரு 10 லிட்டர் தண்ணீர் தான் தேவை. அதை நம்ம ஒரு 5 to 10 நிமிஷம் போட்டாலே போதும். ஒவ்வொரு நாளைக்கு ஒரு 5 to 10 நிமிஷம் இருந்தாலே அது கம்ப்ளீட்டாக அந்த ரூட் ஜோன், அந்த ரூட் ஜோனுங்கிறது வந்து நம்மளது ஒரு 20 சென்டிமீட்டர் தான் இருக்கும். அந்த 20 சென்டிமீட்டரில் எல்லாமே அந்த ஈரப்பதம் போய் அந்த ரூட்டில் இதாகிறதுனால, அதே மாதிரி அந்த ஃபெர்டிகேஷன் இந்த இதுலேயே நம்ம கொடுக்கறதுனால இதோடைய வளர்ச்சி வந்து மிக அதிவேகமாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு செலவு வெளியே இப்போ கொடுக்குற ரேட்டு வந்து 4 ரூபா. ஆனால் இதனுடைய செலவு வந்து வெறும் ஒரு 2 ரூபா அளவில் தான் நம்ம ஒரு செலவே ஆகுதுங்க. அதனால் இது ஒரு பெரிய ஒரு வருமானத்திற்குரிய ஒரு லாபகரமான ஒரு தொழிலாகவும் இது அமைகிறது. அப்படி அடைந்த பிறகு அது நம்ம நிறைய இப்போ காகித தொழிற்சாலைகள் இருக்கிறது. உதாரணமாக நமது தமிழ்நாடு காகித மில் தொழிற்சாலை, சேஷாய் பேப்பர் போர்ட், இந்த கம்பெனிகள்லாம் தயார் நிலையில் இருக்கிறது. அது வந்து அறுவடை காலத்தில் ஒரு டன்னு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3200 ரூபாய் ஒரு டன் விலை வந்து அவங்க வந்து நம்ம தோட்டத்திலேயே வந்து அறுவடை செய்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒன்று. அல்லது நாமளே அறுவடை செய்து அங்கே கொண்டு கம்பெனிக்கிட்ட கொடுத்தா அவங்க வந்து 4000 ரூபாய் ஒரு டன்னுக்கு இதாகிறது. அதனால் ஒரு ஹெக்டேரிலிருந்து 150 டன் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். அது நல்ல பக்குவமாக தண்ணீர் கட்டி மற்றும் உரங்கள் எல்லாம் வைத்தால் குறைவான விளைச்சல் எதுவென்றால் 150 டன் வரைக்கும் நாம் எடுக்கலாம். மேலும் விவரங்கள் பெற முனைவர் PS தேவானந்த் அவர்களை 09789448194 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். சரிங்க சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். 23/1/2017 திங்கட்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க பகுதியில் ஒருங்கிணைந்த தோட்டக்கலை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் பசுமை குடிலில் நுண்ணீர் தெளிப்பான் மூலம் மலர் சாகுபடி செய்து பயனடைந்த நீலகிரி மாவட்டம் குந்தசப்பை பகுதியைச் சேர்ந்த வேளாண்மையாளர் S. விஸ்வன் அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் தஞ்சாவூர், திருவாரூர், திருச்சி, கரூர், பெரம்பலூர், அரியலூர் மற்றும் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை மற்றும் இன்றைய தாவர பகுதியில் தீவன சோளம், வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கறிக்கோழிகளில் ஒப்பந்த பண்ணை முறைகள் குறித்து நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை உணவியல் துறையின் இணை பேராசிரியர் டாக்டர் D. கண்ணன் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். மீண்டும் அடுத்த பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.